எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். எப்பயுமே அடிக்கடி என்னோட மைண்டில் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நோ ஒன் கேன் சேஞ்ச் அவர் லைஃப், ஒன்லி வி கேன் சேஞ்ச் அவர் லைஃப் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்களும் உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. மற்றவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பெண்ணை மேரேஜ்க்கு முன்னாடி நீ இன்னொரு வீட்டில் வாழ போகிறவ அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நீ இன்னொரு வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி நீ போகிற வீட்டில் எப்படி வேணும்னாலும் உன்னோடைய சுதந்திரமாக நீ இரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நீ அம்மா வீட்டில் இருந்த சுதந்திரத்தை இங்கே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம், மேரேஜ்க்கு அப்புறமாச்சும் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சில பெண்கள் யோசிப்பாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே நல்லா இருந்தோமோ அப்படின்ட்டு ஒரு சில பெண்கள் யோசிப்பாங்க. அப்போது நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பெண்ணாக நம்ம எப்படியாச்சும் வெற்றி பெற்றணும் அப்படின்ற மைண்டு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது சாதனையோட கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்போது இது ரெண்டுத்துக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பெண் அப்படிங்கிறவங்க பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பொழுது நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இதில் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் பொழுது அப்போ நம்ம யார், நம்மளுடைய கான்ஃபிடென்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ மேரேஜ் ஆன பெண்களுக்கு ஒரு இடம், சுதந்திரம், சந்தோஷம், இலக்கு, கான்ஃபிடென்ட் இது எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா அந்த மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. நம்மளுடைய ஹஸ்பண்டையோ இல்லை நம்ம புகுந்த வீட்டையோ இல்லை நம்ம பிறந்த வீட்டையோ டிபெண்ட் பண்ணியான மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு கிடையாது. பெண் அப்படிங்கிறவங்களுடைய மாற்றம் அவங்களுக்குள்ளார மட்டும்தான் இருக்க தவிர்த்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பெண்களாக நீங்கள் அதை உணர்ந்துருங்க. அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சாதனை அப்படிங்கிறது எல்லாருமே வியக்கக்கூடிய, எல்லாருமே பாராட்டக்கூடிய, எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு சாதனையை நம்மளால் படைக்க முடியும். நம்மளுடைய சாதனை அப்படிங்கிறது யாருடைய லைஃப்பை மாற்றுதோ இல்லையோ, நம்மளுடைய சாதனை அப்படிங்கிறத நம்மளுடைய குழந்தைகளை நம்மளை பார்த்து வளரக்கூடிய நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்மளுடைய லைஃப் மாறணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். மாறக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்மளுடைய லைஃப் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. யாரை டிபெண்ட் பண்ணியும் உங்களுடைய சந்தோஷத்தையோ உங்களுடைய கஷ்டத்தையோ யாரையும் டிபெண்ட் பண்ணி வச்சுருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் மோட்டிவேஷனலாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.